நாம் எல்லாம் எடுத்துக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களை வரவழைத்து அவங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து தேவன் அப்படியாய் அவர்களை அனுப்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் அனுப்பி அவர்கள் போய் எங்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல நாம் பார்க்க முடிகிறது. மெசேஜ் ஆரம்பிக்கிறது முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய வாழ்க்கையின் கோல் என்ன? உங்க வாழ்க்கையின் எய்ம் என்ன? சொல்லுங்க. உங்க வாழ்க்கையோட எய்ம் என்ன? நித்திய ஜீவனை சொல்லுங்கப்பா. என்ன தெரிஞ்சாதான் அதுக்கு ஏத்தவே நான் பிரசங்கத்தை மாற்ற முடியும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு ஏத்தவே நான் ஆப்போசிட்டா பிரசங்கம் பண்ணுவேன். தேவ ராஜ்யத்தை கட்டி முடிக்கணும். தேவனை பார்க்க ஆயத்தப்படணும். ஃபர்ஸ்ட் சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். பரலோக ராஜ்யம் போய் சேரணும். இப்ப இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய 12 சீஷர்களை வரவழைத்து அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து அவங்கள்ட்ட ஆண்டவர் சொல்ல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணுமா? பிரசங்கிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து முதலாவது என்ன பண்ண வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? தியானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோமா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தியானிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொண்டால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியும்? நம்ம போய் பிரசங்கிக்க முடியும். ஆண்டவர் அதுதான் இங்க 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர் சொன்ன அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு சீஷர்களையும் ஆண்டவர் அனுப்புவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அந்த ராஜ்யத்தை குறித்து நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்றால் இந்த ராஜ்யத்தை குறித்து நாம் முதலாவது என்ன பண்ண வேண்டும்? அறிந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த ராஜ்யத்தை குறித்து இந்த பூமியில நாம் தியானிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினம் நமக்குள்ள பரலோக ராஜ்யத்தை குறித்து உண்டான சிந்தனைகள் வருகிறதா? அந்த சிந்தனையோட நம்ம வாழ்றோமா? அதை குறித்து நம்ம யோசிக்கிறோமா? நம்ம போகக்கூடிய ராஜ்யம் எப்பேற்பட்ட ராஜ்யம், அங்கே எப்பேற்பட்ட வாழ்க்கை இருக்கும், அப்படி அந்த வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதை குறித்து நமக்குள்ள என்னைக்காவது ஒரு கேள்வி வந்திருக்கா? நம்ம போய் சேரக்கூடிய பூமிக்கு, ஏன்னா பைபிள் நான் ஏற்கனவே சொன்னதுதான், பைபிள்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் லீவிங் த எர்த். இந்த பூமியை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக வேதம் சில நமக்கு ஆலோசனைகள், சில தகவல்களை நமக்கு கொடுக்கக்கூடியது. பரலோக ராஜ்யத்தை குறித்து சில காரியங்களை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அப்ப நம்ம போகக்கூடிய, ஏன்னா அந்த பூமியில நாம் வாழ்கிற நாட்கள் எல்லாம் பரலோகத்துக்கு நாம் ஆயத்தம் ஆகிற பிள்ளைகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் நாம் வாழ்கிற நாட்கள் நாம் இந்த பூமியில் எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தம் ஆகும்படியாக. பரலோக ராஜ்யத்துல போய் நாம் எப்படி வாழ போகிறோமோ அதை இந்த பூமியில பிராக்டிஸ் பண்ணும்படியாக தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பி ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்குள்ள அப்படியாப்பட்ட எண்ணங்கள் இருக்கா? இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் நான் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தம் ஆகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பரலோக ராஜ்யத்துக்கு நான் ஆயத்தம் உள்ளவனா இருக்கிறேன், ஆயத்தம் உள்ளவனா ஆகிறேன் என்று சொல்லி என்ன இருக்கா? இல்ல, அதெல்லாம் கடைசியில வயசானதுக்கு அப்புறம் கட்டில்ல போய் படுத்திருக்கும் போது யோசிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் ஆடி பாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் உறுப்பெல்லாம் நம்மளோட சரீரெல்லாம் செயலற்று போனதுக்கு அப்புறம் நம்ம கட்டில்ல படுத்திருக்கும் போது பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமானா போதுங்கிற எண்ணம் இருக்கா? எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் இந்த ஆயத்தத்தோட வாழ்றீங்களா? ஆயத்தத்தோட வாழ்றீங்களா?
வரிசையா பாயிண்ட் இருக்கு, எந்த பாயிண்ட்ல பிடிப்பேன்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும், ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவன் பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதான் அவர் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். வாசிங்க நீங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு என்று சொல்ல பிரசங்கிக்க தொடங்கினார். அவருடைய தொடக்கமே, பிரசங்கம் தொடக்கமே எப்படியா இருக்கிறது? பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கு என்று சொல்லி அவர் பிரசங்கிக்க தொடங்கினார். ஏன்னா இந்த பரலோகத்தை குறித்து ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பூமியில் இருக்கும் போதே அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வது மாத்திரம் கிடையாது, இந்த பூமியில பரலோகத்துல நாம் எப்படி போய் வாழ போகிறோமோ அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் முதலாவது அந்த பிரசங்கத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறவராக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டம் மிக 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 கடைசி காலகட்டம் என்று சொல்லி இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்கள் நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை மிக மிக சமயமாய் இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு சம்பவங்கள் நம்மளை எச்சரித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஓட்டத்தை முடிச்சுட்டு நம்ம அவரை போய் சீக்கிரமா எது வேணாலும் நடக்கலாம். அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கலாம், இல்ல அது தாமதித்தால் அவருடைய வருகை வரைக்கும் நம்ம இல்லை என்றால் நம்மளுடைய ஓட்டத்தை முடித்து என்ன பண்ண வேண்டும்? அவருடைய சமூகத்துல போய் நாம் நிற்க வேண்டும். இன்னும் மேக்சிமம் போனால் ஒரு 20 வருஷம் இல்லை ஒரு 30 வருஷம், அதுக்கு மேலே ஓட்ட முடியுமா? உலகம் போகிற சூழ்நிலை பார்த்தா அதுக்கு மேலே ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால நாம் தேவனை சந்திக்கப்படும்படியாக, நாம் அவருடைய சமூகத்தில் போய் அவரோட கூட இருக்கும்படியாக இந்த பூமியின் நாட்களை தேவன் நமக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தான் இந்த பூமியில் வாழும்படியாக தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறார்? ஒவ்வொரு நாளும் கிருபைகளை அவர் பாராட்டுகிறவராக, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை வழி நடத்துகிறவராக, ஒவ்வொரு நாளும் அவருடைய காரியங்களை நமக்குள்ள விதைக்கிறவராக இருக்கிறார். நீங்க வாசிங்கன்னா ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கப்படும்படியாக ஆயத்தப்படு என்று சொல்லி உன் தேவனை நீ சந்திக்கப்படும்படியாக. ஏன்னா இன்னைக்கு தேவன் என்று சொல்லி இந்த உலகத்துல பல தரப்பட்ட தெய்வங்கள் இருக்கு, பல தரப்பட்ட காரியங்கள், நம்பிக்கை இருக்கு. அந்த வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்லுகிறார், யார் நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன், எப்படியாப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அதை அங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறார். வாசிங்க. அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் உலாவுகிறமாய் இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எப்பேற்பட்ட தேவனை நாம் சந்திக்கப்படும்படியாக ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறோம், விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறதும் பூமியுடைய உயர்ந்த ஸ்தானங்களுமே உலாகரமாக இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இப்பேற்பட்ட தேவனை தான் நாம் என்ன பண்ண வேண்டும்? சந்திக்கப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தமாக வேண்டும். அவரை சந்திக்கும்படியாக, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியாக, அவரோட கூட நித்திய காலமாய் நாம் இருக்கும்படியாக நாம் என்ன பண்ண வேண்டும்? அவரை சந்திக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தமாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நமக்குள்ள எண்ணங்கள், சிந்தனைகள் வர வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அதை குறித்து நாம் தியானிக்கிற பிள்ளைகளாக, இதோ இந்த உலக ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம், நம்மளுடைய தேவைகளுக்கு மாத்திரம், விடுதலைக்கு மாத்திரம், இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் வேத வார்த்தைகளை தியானிக்கிற பிள்ளைகளாக, அந்த வார்த்தைகளை மாத்திரம் அண்டர்லைன் பண்ணுகிற பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணக்கூடாது? ஒவ்வொருத்தருடைய பைபிளை வாங்கி பார்த்தா தெரியும்,
பைபிளை வாங்கி பரட்டினாலே தெரியும் உங்க என்ன நீங்க எதுக்கு பிரயாசப்படுறீங்க, உங்க ஆசை எல்லாம் என்ன என்று சொல்லி எந்த வசனத்தை நீங்க கோடிட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தாலே தெரியும் நீ எதுக்காண்டி இந்த பூமியில பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை பார்த்து அப்படியே பச்சை கலரு சிவப்பு கலரு அப்படியே அடிச்சு அதுக்கு டெக்கரேஷன் போட்டு அது மேல பரலோக ராஜ்யத்தையே கட்டி வச்சிருப்பாங்க. நல்ல டிசைன் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, பரலோக ராஜ்யத்தை மேலே கட்டி வச்சு மேலே கீழே இருக்கக்கூடிய பிரமாணத்தை விட்டுருவாங்க. அதெல்லாம் கண்ணு போகாது. ஆனால் முக்கியமாக அந்த பிரமாணங்களை நாம் என்ன பண்ண வேண்டும், பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த பிரமாணங்களை பார்த்து அதற்கு ஏற்றாற் போல நாம் என்ன பண்ண வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக அல்ல, இந்த உலகத்தை ஆதாயப்படுத்துவதற்காக அல்ல, ஆயத்தப்படுத்துவதற்காகவே தேவன் இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக அல்ல, இந்த உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, இந்த ஆயத்தப்படுவதற்காகவே தேவன் இந்த நாட்களை நமக்கு இந்த பூமியிலே ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார்கள். இதுக்குதான் ஒவ்வொரு நாளும் கிருபையும் பலனும் அபிஷேகத்தையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம நினைக்கிற இது எல்லாம் இந்த உலகத்தை நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்று. ஆனால் தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியாக, அவரை சந்திக்கும்படியாக நாம் ஆயத்தமாகும்படியாக தான் ஒவ்வொரு நாளையும் தேவன் நமக்கு கிருபையாய் நீட்டிக்கொண்டே இருக்கிறார். என்னைக்கு நமக்குள்ள ஆயத்தம் வந்துருச்சோ அன்னைக்கே தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை எடுத்து. அதனால்தான் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், இதெல்லாம் விட்டுட்டு சீக்கிரமா போயிடும். நம்ம இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுத்துருக்கு, அதெல்லாம் அனுபவிக்காம போய்விடக்கூடாது என்று சொல்லி தான் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், ஆயத்தம் ஆகாம இருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள அந்த ஆயத்தம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா நீங்க பிரசங்கில அங்க சாலமோன் ஞானி சொல்லும் போது 12ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினையா. எப்ப நினைக்கணுமா, இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்பி போறதுக்கு முன்பதாக, ஆவி அவரிடத்துல போய் சேர்வதற்கு முன்பதாக வாலிப பிரயாயத்திலே உன் தேவனாகிய உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி. நினை என்றால் அவரோடு வாழும்படியாக, அவருக்காக வாழும்படியாக வாலிப வயதிலேயே நம்மளை என்ன பண்ண வேண்டும், இப்போ ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளா, வாலிப வயதிலேயே அவரையே நாம் சென்ட்ரலைஸ் பண்ணி வாழ்கிற பிள்ளைகளாக, நம்முடைய வாழ்க்கை அவரை மையப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கு. நாம் செய்யக்கூடிய காரியங்கள், நம்முடைய எல்லா எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம், எதை நாம் ஃபியூச்சர் பிளான் பண்ணா கூட தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய காரியத்தையும் மையப்படுத்தி நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறவராக. உன் வாலிப வயதிலே என்ன பண்ணு, உன் தேவனை. ஏன் வாலிப வயது என்று ஆண்டவர் சொல்கிறார், அந்த குழந்தை பருவம் முடிஞ்சு அந்த வாலிப வயது வரும்போது தான் நன்மை தீமை அறியக்கூடிய அந்த எண்ணம் சிந்தனைகள் வரும்போது நாம் நன்மை செய்கிறதை விட்டு தீமை செய்ய ஆரம்பிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் தீமை செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன பண்ண வேண்டும், தேவனை நினைக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டு அவரோடு நாம் வாசம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தாதாங்க இந்த பூமியை விட்டு நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். நம்மளுடைய காரியங்கள் அப்படியாய் மாறாதபடிக்கு இந்த பூமிக்காகவே ஓடி நம்ம ஓட்டத்தை முடித்தோம் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எண்ணமற்று நாம் வாழ்ந்தோம் என்றால், உண்மையிலே நாம் வாழ்ந்த வாழ்க்கை கம்ப்ளீட் வேஸ்ட். இந்த பூமிக்காக நம்ம என்னத்தை சாதிக்க போறோம், என்னத்தை கொண்டு போக போறோம், ஒண்ணுமே கிடையாது. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பூமியில நாம் ஆண்டவரை சந்திக்கும்படியாக ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவரை சந்திக்கும்படியாக ஆயத்தமாக வேண்டும் என்றால் முதலாவது நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும், ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த பாவத்தை எல்லாம் என் தேவன் மன்னித்த. ஏன்னா அந்த நிச்சயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா மீண்டும் அந்த பாவத்தை நம்ம செய்ய மாட்டோம். பாவத்துடைய நிச்சயம், ஆண்டவர் இந்த பாவத்தை எல்லாம் மன்னித்தா, என் வாழ்க்கையில் இந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை நீதிமானாய் மாற்றினார் என்று சொல்லி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு தோஹா மெயின் சர்ச்சில் ஞானஸ்தான ஆராதனை இருக்கு, மாலையில 7 மணிக்கு இருக்கும். இதுவரை தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைங்க இந்த நாள்ல உங்களை ஒப்பு கொடுங்க. ஏன்னா வேதம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரே ஞானஸ்தானம்
தண்ணீர்ல மூழ்கி எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் மாத்திரம்தான். நீங்க வேற எந்த முறைப்படி எந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. உங்களுக்கு நீங்க காம்ப்ரமைஸ் ஆகி வாழலாம். நான் எடுத்தது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலையா, ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்க அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை எப்படி நாம் விளக்கலாம் என்று சொல்லி அப்போஸ்தலர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஞானஸ்தானம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு. அப்ப நம்ம எந்த பாரம்பரியத்தின் பின்னணியில் வந்திருந்தால் கூட நாம் இதுவரை தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கலன்னா இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேணும். அதுதான் மொத்த குவாலிபிகேஷன். அது எதுக்கு அடையாளமாக காணப்படும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு ஒரு அடையாளமாக காணப்படும். ஆண்டவருடைய சத்தியத்துக்கு எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நம்ம விசுவாச அறிக்கை பண்ணும்படியாக அந்த உடன்படிக்கை நாம் பண்ணும்படியாக தான் தண்ணீர்ல மூழ்கி எடுக்கக்கூடிய ஞானஸ்தானமானது. இது மற்றபடி இது பெந்தோகோஸ்துடைய ஒரு ட்ரெடிஷனலும் கிடையாது. இது வேதத்துடைய ட்ரெடிஷனல். இதுதான் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார், ஒரு என்ட்ரன்ஸாக வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க கல்லணை ஞானஸ்தானம் எடுத்தானா நீங்க கேட்கலாம், கல்லணை போல நம்ம மறிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா ஞானஸ்தானம் எடுக்க வேணாம். எத்தனை பேர் அப்படி மறிக்க உங்களை ஆயத்தமா இருக்கீங்க? கல்லணை போல நான் மறிக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, சிலுவையில் என்னை அறையும் ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஞானஸ்தானம் வேண்டாம். எனக்கு அப்படியாப்பட்ட மரணம் வேண்டானீங்கன்னா தண்ணீர்ல மூழ்கி எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் மிக 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 முக்கியமான. அதனால பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நான் தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அவரோட உடன்படிக்கை பண்ணுகிற பிள்ளைகளா, ஏன்னா இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படி. ஏன்னா நான் திருப்பி சொல்லுகிறது, இந்த பூமியில நாம் பரலோக ராஜ்யத்துல வாழ்வதற்கு ஒத்த ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ வேண்டும் என்றால் இந்த காரியங்கள் எல்லாம், இந்த உடன்படிக்கை எல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்படி செய்வது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஞானஸ்தானத்தை தன்னை ஒப்பு கொடுக்கிறார். 30வது வயதுல அவர் தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறார் என்றால் மற்ற நமக்கு அதை பத்தி நம்ம என்ன பண்ண வேண்டும், இன்னும் அதிகமாய் சிந்தி. ஒருவேளை நீங்க எடுக்காமல் இருந்தீங்கன்னா இந்த நாட்கள்ல ஒப்பு கொடுங்க. தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. அந்த ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தைக்கு அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் நமக்குள்ள அந்த ஆயத்தம், அந்த ப்ராசஸ் அப்பதான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இன்னும் இந்த உபதேசத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க அநேக காரியங்களை கேள்விப்படலாம், ஆனா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ராஜ்யத்துக்கு புறம்பே உள்ளவர்களாக தான் காணப்படுவார்கள், உள்ளே பிரவேசிக்க முடியாது. அதனால முதலாவது நீங்க ஞானஸ்தானம் எடுக்க உங்களை ஒப்பு கொடுங்க. எடுக்காதவங்க ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில. அதே போல அடுத்ததாக ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியம் பரலோக ராஜ்யங்கிறது என்ன என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது ரோமர் 14ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய சந்தோஷமா இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க பரிசுத்த ஆவியில கலிகூறுகிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதிலே கலிகூறக்கூடிய பிள்ளைகளாக அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய சந்தோஷம் உங்களுக்குள்ள காணப்படுகிறதா? ஏன்னா பரலோக ராஜ்யம் எப்படி புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய சந்தோஷம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு இந்த பூமியில நாம் ஆயத்தம் ஆக வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய சந்தோஷம், இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படக்கூடிய ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கணுங்க. நீங்க அப்படியாப்பட்ட ஒரு அனுபவத்தோட நீங்க வாழ்றீங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு நாளும் அதை நாம் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதனால் அந்த 10 கன்னிகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க தீவெட்டியோடு எண்ணெயும் எண்ணெய்க்கு வேண்டிய பாத்திரத்தையும் கொண்டு வந்தாங்க. புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க, வெறும் தீவெட்டியை மாத்திரம் கொண்டு வந்தாங்க. இந்த புத்தி இல்லாதவர்கள் எதற்கு ஒப்பிட்டு அங்க சொல்லப்படுகிறது என்றால், ஏதோ ஒரு நாள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேங்கிற ஒரு திருப்தியோட வாழ்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த நிரப்பப்படுகிற அனுபவம் இல்லாமல் வாழ்கிறது தான் புத்தி இல்லாத ஒரு வாழ்க்கை.
ரெண்டு பேருமே அபிஷேகம் பண்ணப்பட, ரெண்டு பேரும் தீவட்டியோடு தான் வர்றாங்க. ஆனா புத்தி உள்ளவர்கள் எண்ணெயும் அந்த பாத்திரத்தையும் பாத்திரத்துல எண்ணெயும் கொண்டு வரையாங்க. புத்தி இல்லாதவங்க பாத்திரத்தையும் எடுக்கல, என்ன பாத்திரத்தையும் எடுக்கல, அதுல நிரப்ப வேண்டிய எண்ணெயை எடுக்கல, வெறும் தீவெட்டியை மாத்திரம் பிடிச்சு. அதனாலதான் திருப்பி வந்து இதோ மணவாளன் வருகிறாருங்கிற சத்தம் கேட்கும் போது எங்க தீவெட்டி எரியுது, கொஞ்சம் எண்ணெயை தாங்க, எங்க பாத்திரத்துல எண்ணெயை நிரப்புங்கன்னா கூட ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, சரி பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து அவன் வந்து ஒரு ஆயத்தத்தோட தான் வந்து இருக்கிறான், அதனால அவனை நிரப்பலான்னு சொல்லி நிரப்பியிருப்பான். ஆனா பாத்திரமே இல்லை அவன் கையில, வெறும் தீவட்டியை மாத்திரம். இது என்னைக்கோ ஒரு நாள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அபிஷேகம் என்பது ஆவியானவர் நிறைவு என்பது ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ஆவியில் நாம் நிரப்பப்படுகிற பிள்ளைகளாக அந்த பாத்திரம் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும். அதனால 5 பேர் புத்தி உள்ளவர்கள் பாத்திரத்துல எண்ணெயும் கொஞ்சம் கொண்டு வரார்கள். இப்ப ஒவ்வொரு நாள் அந்த பரலோக ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவினால் உண்டாகக்கூடிய சந்தோஷமாய் காணப்படுகிறது. அந்த சந்தோஷத்தை இந்த பூமியிலே பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அந்த ஆவியின் அபிஷேகத்துல இருக்கீங்களா? ஆவியின் நிறைவுல இருந்துகிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம். இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டே நாம் சொல்வது பெரிய காரியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுகிற அனுபவம், ஒவ்வொரு நாளும் ஆவியினாலே நடத்தப்படுகிற. ஏன்னா ஆவியினால் நடத்தப்படுகிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா, வாசிங்க 1-2-3 வசனங்களை. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் விடுதலையாக்கிற. 4வது வசனத்தை வாசிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். நீங்க வாசிங்கன்னா இன்னும் அதே அதிகாரத்துல 13-14 வசனத்தை வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களா. அதாவது பரலோக ராஜ்யத்துல நம் தேவனுடைய புத்திரரா, தேவனுடைய பிள்ளைகளாக தான் நம்ம வாசம் பண்ண போகிறோம். பரலோக ராஜ்யத்துல எப்படி இருக்க போகிறோம்? தேவனுடைய பிள்ளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சகோதர அந்த வம்ச வரிசையில நாமும் போய் அமர்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அங்கு தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிற, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால் நீங்க நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுகிறீங்களா? இந்த அனுபவம் ரொம்ப முக்கியங்க. நீங்க என்னதான் நீங்க வந்து எத்தனை வருஷம் நீங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டு நீங்க இருக்கு, பாக்கி எல்லா காரியத்தையும் நான் ஒழுங்கா செஞ்சிட்டு இருக்கேன், ஆனா இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ள கிடைக்கல. ஏன் எனக்கு கிடைக்கலன்னு என்னால தெரியல, இன்னும் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா, முதலாவது நீங்க உங்களை சரி செய்யப்பட வேண்டிய காரியம் இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை தேவ சமூகத்துல தாழ்த்த வேண்டும். ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு தந்தல் என பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி வேதம் சொல்லி, யாரும் தேவ சமூகத்துல போய் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேண்டும், இந்த ஆவியினால் நான் நடத்தப்பட வேண்டும், இந்த ஆவியினால் நான் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தம் ஆக வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல போய் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிச்சு ஒரு வாஞ்சையோடு நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஆத்மாவை தேவன் ஒவ்வொரு நாளும் நிரப்புவாருங்க. ஒவ்வொரு நாளும் ஆவியா நம்மளை நிரப்பிக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு நான் ஏற்கனவே ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், திடீர்னு நம்மளை என்ன பண்ணுவார், விசிட் பண்ணுவார் ஆண்டவர். நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு நம்மளை விசிட் பண்ணுவார். திடீர்னு ஒரு பிரசன்ஸ், திடீர்னு ஒரு ஆவியில் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம், நம்மளுடைய இருதயத்துல ஒரு சந்தோஷம் திடீர்னு உண்டாகும். அப்பப்பைக்கு ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்துட்டு நம்மளை அபிஷேகத்துல நிரப்பி நம்மளை பலப்படுத்திட்டு அவர் கடந்து செல்கிறவராக. இந்த அனுபவம் நம்மளோட வாழ்க்கையில மிக மிக முக்கியங்க. ஏன்னா பரலோக ராஜ்யம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய சந்தோஷம். இந்த பூமியில நான் பரலோக ராஜ்யத்துக்காக தான் நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள்
இந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும். இந்த எண்ணம் உடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாம நாம் செபிக்கிறதே வேஸ்ட். நம்ம ப்ரேயர் பாயிண்ட்டுக்கெல்லாம் போகும்போது நம்ம முழங்கால் படிட்டு முதலாவது நம்மளை தேவ சமூகத்துல நம்மளை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவ சமூகத்துல துதிச்சு என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி நம்மளை நிதானித்து பார்த்து நம்மளை சரிப்படுத்தி நீங்க அப்புறம் தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போதே அவர் நம்மளை பரிசுத்த ஆவினால் நிரப்ப ஆரம்பிப்பார். நீங்க அந்த ஆவினால் நிரப்பப்படுகிற அனுபவத்துக்குள்ள வராம சரி ஏதோ 20 நிமிஷம் ஜெபம் பண்ண என்னை தாழ்த்தினா ஆனா ஆவினால் நான் நிரப்பப்படலன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ண போனீங்கன்னா அந்த ஜெபம் வெறும் சத்தமா தான் இருக்கும். அது மேல போய் சேரவே சேராது. வெறும் சத்தம். நீங்க ஏதோ உங்க திருப்திக்கு நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா ஆவியில நிரப்பப்பட்டு நீங்க பரிசுத்த ஆவியில நிரம்பி செபிக்க ஆரம்பிக்கும் போது இன்னும் நீங்க அந்நிய பாஷையில நிரம்பி நீங்க செபிக்க ஆரம்பிக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியான செபிக்கும் போது தேவனுடைய சித்தம் இன்னதென்று புரிந்து அதற்கு ஏற்றாற்போல அவர் ஜெபம் பண்ண வைப்பார். நம்மளுடைய விருப்பத்தின்படியல்ல, நம்மளுடைய சித்தத்தின்படியல்ல, தேவ சித்தத்தின்படியே என்ன பண்ணுவோம், பரிசுத்த ஆவியான நம்மளை ஜெபத்துக்குள்ள நடத்துவோம். அதனாலதான் அந்நிய பாஷையில நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய சித்தத்தை புரிந்து நாம் ஜெபித்த காரியத்தில் ஏதாவது நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தான் அதெல்லாம் பரிசுத்த ஆவியான சரிப்படுத்தி அந்த விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் கொண்டு போய் வைப்பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி வேண்டிக் கொள்ள என்னென்று அறியாது இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பாய்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று. அப்ப பரிசுத்தவான்களுக்கா, பரிசுத்தாவின யாருக்காண்டி ஜெபம் பண்ணுவாரு? பரிசுத்தவான்களுக்காக. சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்மளோட கூட இருக்கிறவங்களுக்காக, இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்களுக்காக அவர் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவராக இருப்பார். அதே நேரத்துல நம்மளுடைய காரியங்களுக்காகவும் தேவ சமூகத்தில் அவர் விண்ணப்பிக்கிறவர். அதனால இந்த ஆவியில் நிரம்பி வாழக்கூடிய ஒரு அனுபவம் மிக மிக முக்கியமானது. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிறோம் என்றால் ஆவியின் அபிஷேகம் மிக மிக. ஏன்னா அநேகர் கேட்பாங்க, பரிசுத்தாவியை பெற்றாதான் பரலோகத்துக்குள்ள போக முடியுமா? ஆமா, பரிசுத்தாவியை பெற்றால் மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள. ஏன்னா ஆண்டவர் சொன்ன அநேகர் பிரயாசப்பட்டாங்க உள்ளே பிரவேசிக்கிறது, அந்த சிலர்ல நீங்களும் நானும் இருக்கணும். ஏன்னா அது வேதம் சொல்லி இடுக்கமான வாசல் என்று சொல்லி இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விஸ்தாரமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஏன் கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறான்னா, இந்த பூமியில பரலோக ராஜ்யத்துக்கு ஒத்த ஒரு வாழ்க்கையை கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப அரிதான காரியம். ஏன்னா அதற்குள்ள எண்ணங்கள், சிந்தனைகள், பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் தியானிக்கிற பிள்ளைகளாக இருந்தால்தான் அந்த வழியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த ராஜ்யத்தை குறித்து நமக்கு எண்ணம் இல்லை, அந்த ராஜ்யத்தை குறித்து நமக்கு சிந்தனை இல்லை என்றால் நம்ம அந்த வழியை கண்டுபிடிக்க மாட்டோம். அதனால சொன்னேன், உங்க பைபிளை பார்த்தா தெரியும் நீங்க எதுக்காண்டி பிரயாசப்படுறீங்கன்னு. ராஜ்யத்துக்கு போகும்படியாக, தன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக வசனத்தை நீங்க உட்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்றால் அந்த ராஜ்யத்துக்கு போகக்கூடிய வழிகள் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா அந்த உலக ஆசீர்வாதத்துக்கு மாத்த நீங்க ஜெபம் பண்ணி அதுக்காக வாழ்கிற பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்றால் அந்த வழி உங்களுக்கு கண்களுக்கு தெரியாமல் போய்விடும். ஏன்னா ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் எழுதி நம்மள்ட்ட கரத்துல கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்துல இல்லாத காரியம் ஒன்றுமே இல்லை.
இந்த வேதத்தை எல்லாவற்றையும் தேவன் எழுதி திட்டமும் தீர்க்கவுமாய் எழுதி நம்முடைய கரத்துல கொடுத்து உங்களை அதன் பாதையில தேவன் நடத்துகிறவராக. ஆனால் அந்த எண்ணம் மற்றவர்களாய் நாம் வாழ்ந்தோம் என்றால் அந்த வழியை நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால நல்லா நீங்க இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எதுக்கோ பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நல்ல வேலை கிடைக்கும், நல்லா படிக்க வேணும், நல்ல பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், நல்ல ஒரு வேலைக்கு அனுப்ப வேண்டும், நல்ல ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய பிரயாசங்கள் எல்லாம் இந்த பூமிக்கு உரிய காரியங்களாகவே இருந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய கண்கள் மேலானவர்களை நோக்க ஆரம்பிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை தேவன் நமக்கு, நீங்க ஒரு வீட்டை கட்டுறதுக்கே எவ்வளவு பிரயாசப்படுறீங்க, எவ்வளவா டிசைன் பண்ணி எவ்வளவா அதுக்கு பிரயாசப்பட்டு பணத்தை போட்டு நல்லா ஒரு வீட்டை கட்டணும்னு சொல்லி என்ன பண்றீங்க, மிஞ்சி போனா ஒரு 60 இல்லை 70 வருஷம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு இவ்வளவு. ஆனா நித்திய காலமாய் அவரோட கூட அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க போறோம் என்றால் அந்த வீடு எப்படி இருக்கும், நித்திய வீடு எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் அதை ஆண்டவர் டிசைன் பண்ண. விலையேற பெற்ற கற்களால தான் என்ன பண்ணுவாரு ஆண்டவர். அந்த சுவரெல்லாம் விலையேற பெற்ற கற்கள், ரோடெல்லாம் தங்கமா இருக்குமா. அப்பேற்பட்ட நகரத்துக்கு நேராக தான் தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம என்ன பண்றோம், மேல இருக்கிற இந்த காரியத்தை மறந்துடும். மேல ஆண்டவர் கற்றாரு பார்த்தீங்களா, அந்த வைரம் வைடூரியம் நகை கோல்டு, இதை தான் நம்ம பிரயாசப்படுறோம். இதை எப்படியாவது இந்த பூமியில சம்பாதிக்கணும்னு சொல்லி தான் பிரயாசப்படுற மொழிய, அங்கே போக வேண்டும், அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம பிரயாசப்படுறது ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இந்த நாட்கள் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாற வேண்டும். பரலோக ராஜ்யத்தை குறித்து நமக்குள்ள கேள்விகள் வரும்படியாக அந்த ராஜ்யத்தை குறித்து நாம் சிந்திக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அடுத்த நீங்க வாசிங்கன்னா லூக்கா 20ஆம் அதிகாரம் 34 36 வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தை பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள், மறுமையும் மரித்தொழுந்து எழுந்திருக்கிறையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை பெண் கொடுப்பதும் இல்லை, அவர்களை இனி மறிக்கவும் மாட்டார்கள், உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால் தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருக்கிறார்கள். நீங்க கீழே உள்ள வசனத்தை மேல உள்ள வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அங்கே சதுசேயர் ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, ஆண்டவரை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்பாரு. பரலோக ராஜ்யத்துல எப்படி இருப்பாங்க, ஒருத்தி 7 பேரை திருமணம் பண்ணி அவளும் மரிச்சு போகிறா, பரலோக ராஜ்யத்துல யாருடைய மனைவியா இருப்பா, இதுதான் அவங்களுடைய கேள்வி. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டு, அங்க பெண் கொடுப்பதும் இல்லை பெண் எடுப்பதும் இல்லை. ஆக்சுவலா குடும்பமா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ணோம், குடும்பமா போகணும். ஆனா அங்க குடும்பமா இருப்போமாங்கிறது கேள்வி, அது வேற. அங்க நம்ம எல்லாம் எப்படி இருப்போம், தேவனுடைய புத்திரர்களாக இருப்போம். யாரெல்லாம் அந்த பூமியில வாழும் போது தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்தார்களோ, ஒரு அர்ப்பணிப்போட வாழ்ந்தார்களோ, அவங்க தான் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். குடும்பமா போய் சேருவோம் என்றால் குடும்பமா போகணும், அதுக்காக நம்ம பிரயாசப்படுறோம், அதுதான் விருப்பம். ஆனா போய் சேருவோம் என்றால் அது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். யாரு போவோம். அதனாலதான் ஆண்டவர் பார்த்தார், இவனை அங்க கொண்டு போய் வச்சு குடும்பம், நீ வா, நீ மேல வந்தா என்னுடைய குடும்பம், அவ்வளவுதான், ஒரே குடும்பம் தான். நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக அங்க இருப்பாங்க. பெண் கொடுப்பாரும் இல்லை பெண் எடுப்பாரும் இல்லை என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்ம போகக்கூடிய பரலோக ராஜ்யத்துல நம்ம பக்கத்துல யாரு இருப்பா, ஏசப்பா இருப்பாரு. குடும்பமாவே போயிட்டாங்க, நம்ம குடும்பமா, நம்ம அந்த கான்செப்டுக்கு வர குடும்பமாவே பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டு நம்ம கூட பிறந்தவங்க பெற்றோர்கள் எல்லாரோடையும் போயிட்டோம். இங்க எல்லாரோடையும் நம்ம சமாதானமா இருக்கோமா, அங்க எல்லாரோடையும் என்ன பண்ணோம், அங்க ஆண்டவர் யாவரோடு நீங்க சமாதானமா இருக்கு. தேவனுடைய புத்திரர் என்றால் எல்லாரும் ஒருத்தர் மூஞ்ச பார்த்து ஒருத்தர் பேசுற மாதிரி தான் இருக்கும். இங்க நம்ம பேசுறோமா, ஆக்சுவலா இந்த டாபிக் தான் எடுத்து அந்த அம்மா இந்த ஸ்பெஷல் மீட்டிங்ல அவங்க அந்த டாபிக்கை போட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க.
பரலோக ராஜ்யத்துல போய் யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மூஞ்ச திருப்பிட்டு போக முடியாது. இந்த தெருல போனா அந்த தெருல ஓடிலாம் போயிட்டு இருக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துல ஒருத்தரை பார்த்து பேசி நாம் எல்லாம் இணைந்து நாம் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதனால்தான் இங்க பவுல் நீங்க சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், வாசிங்க பவுல்ல எபிரேயர் 12 வசனத்தை வாசிங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் இருக்க நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள் என்று சொல்லி இந்த ஆக்கியம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். யாவரோடும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அப்ப யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க. அப்ப எல்லாரோடையும் என்ன பண்ண வேண்டும், நாம் மூஞ்சு கொடுத்து பேசுற பிள்ளையா இருக்கணும். அநேகர் மூஞ்ச திருப்பிக்கிட்டு தானே பேசிக்கிட்டு இருக்கோம். மூஞ்சு கொடுத்து முகத்தோட கண்களை பார்த்து பேசுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் யாவரோட. அதனால்தான் இந்த ஆக்கியம், அந்த எபிரேயர் நிருபம் எழுதுறது பவுல் தாங்கிற ஒரு தேரி இருக்கு. அவன் சொல்லும் போது சில யாவரோடு நீங்கள் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமா, அதே போல பரிசுத்தமா இருக்க வேண்டும். யாவரோட எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்த உறவு உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். சகோதர சிநேகத்தோட நாம் இருக்க வேண்டும். எந்த ஒரு தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் ஆலயத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள எந்த ஒரு தவறான எண்ணங்கள் சிந்தனைகளும் ஒரு நாள் வந்து விடக்கூடாதுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போக வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்துல அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால், இந்த பூமியில எல்லாரோடும் நாம் சமாதானமாக எல்லோரோடும் நாம் பேசுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே போல பரிசுத்தம் உள்ள பிள்ளை யாவரோடு நாம் என்ன பண்ண வேண்டும், பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுவார்கள். நீங்க கீழே உள்ள வசனத்தை வாசிங்களேன். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் பிற்பாடவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதம் என்று தள்ளப்பட்டவர் அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். மனம் மாறுதலை காணாமல் போனான் என்றால் பரலோக ராஜ்யத்தை காணாமல் போனான். இவ்வளவுக்கு யாரு ஏசா? ஏசா யாரு? யாக்கோபுடைய சகோதரன், ஆபிரகாமுடைய சந்ததி, ஈசாக்குடைய வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிங்க. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. இவனோட பேரலால தான் யாக்கோபு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யாக்கோபு எப்படி வாழ்கிறான் என்று சொல்லி பார்க்கிறான். ஆனால் அந்த எண்ணமற்றவனாக சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுகிறவனாக அவன் இருந்தான். அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தின் மேல யாக்கோபு அவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்து அவன் சுதந்திரித்துக் கொள்வதை அவன் பார்க்கிறான். எல்லாவற்றையும் பார்த்துட்டு அதை அலட்சியம் பண்ண பின்னாட்கள் அவன் கண்ணீரோடு என்ன பண்ண, கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அப்படியாப்பட்ட பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணக்கூடாது, இருந்து விடக்கூடாது. கசப்பான ஒரு வேறு எலும்ப ஆரம்பிக்கும் போதே அதை வெட்டி தூக்கி தூர போட்டுட்டு யாவரோடு நாம் சமாதானமாய் இருக்கும்படியாகவும் பரிசுத்தமாய் இருக்கும்படியாகவும் நாம் என்ன பண்ண வேண்டும், ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். இப்படியாப்பட்ட பிள்ளைங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வாழ்வாங்க. அந்த ராஜ்யம் என்பது இப்படியாப்பட்ட சமாதானம், சந்தோஷம், பரிசுத்தம் இது எல்லாம் நிறைந்ததுதான் பரலோக ராஜ்யம். அதற்காக நாம் பிரயாசப்படி, அதற்காக நாம் யாவற்றையும் சகிக்கிற பிள்ளைகளாக, எல்லாவற்றையும் நாம் சகிக்கிற பிள்ளைகளாக, நம்மளை தாழ்த்துகிற பிள்ளைகளாக, நம்மளை விட்டு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எந்த மனுஷனுக்குள்ள சகிப்புத்தன்மை இல்லாம இருக்கோ கொஞ்சம் கஷ்டம். சகிப்பு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணார், கல்வாரி சிலுவையில எல்லாம் அவருக்கு மேல நிந்தனைகள், அவமானம், காரி துப்புனாங்க. மூஞ்சில காரி துப்புனது கூட அவர் மூஞ்ச மறைக்கலங்க.
ஏசாயா எழுதும்போது அழகா, உமிழ் நீருக்கும் உடைய முகத்தை நீர் மறைக்கவில்லை, காரி துப்பும் போது கூட மூஞ்ச அவர் திருப்பல, எல்லாவற்றையும் அவர் அந்த கல்வாரி சிலுவையில சகிச்சா. இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை இருக்கா? அந்த சகிப்பு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் திங்ஸ் இந்த சகிப்பு தன்மை. எல்லாரையும் நாம் சகிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்போ பவுல் எழுதும் போது நீங்க வாசிங்களேன், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:10. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக, சகலத்தையும் பவுல் சொல்கிறான். எதற்காக? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படியாக. இந்த இரட்சிப்பு இந்த பூமியோடு முடிந்து விடக்கூடாது. நித்திய மகிமையை, இந்த இரட்சிப்போட நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் என்ன பண்ணுகிறேன்? சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்றாரு. நமக்குள்ள அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை இருக்கா? இந்த சகிப்புத்தன்மை இருந்தாதான் நம்ம அந்த நமக்கு தேவன் கொடுத்த அந்த இரட்சிப்போட என்ன பண்ண முடியும்? நித்திய மகிமை, நித்திய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக மாற முடியும். அதனால யார் என்ன சொன்னாலும், கசப்பான வேறு முளைச்சி எலும்ப ஆரம்பிக்கும் போது அதை வெட்டி தூக்கி நீங்க தூர போடுங்க. அது மேலும் மேலும் என்ன பண்ணாதீங்க, அது வளர்வதற்கு மேலும் மேலும் அதை குறித்து ஒரு காரியம் நம்மளோட வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நடந்தது கம்மியா இருக்கும். ஆனா நம்ம அதை கற்பனை, நம்ம எண்ணங்கள் சிந்தனைகளை போட்டு டெவலப் பண்ணி அது ரொம்ப பெருசாக்கி, ஒன்றும் இல்லாத காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப பெருசாக்கி ஒரு மலை போல கொண்டு வந்து நிற்போம். மலை போல கொண்டு வந்து நிறுத்தி நமக்கு அந்த மனுஷனுக்குள்ள உறவை நம்மளே என்ன பண்ணுவோம், ஒரு தடையாய் கொண்டு வந்து நிறுத்துவோம். எழும்பும் போது, சின்ன காரியமாய் எழும்பும் போது என்ன பண்ணுங்க, அதை வெட்டி தூக்கி தூர போடுங்க. நீங்க சகிச்சு போறதுனால ஒரு நாள் நீங்க குறைஞ்சு போக மாட்டீங்க. நீங்க சகிக்கிறதுனால நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாவீங்க. ஒருவேளை மற்றவன் உங்களை திட்டலாம், அவனுக்கு சூடு சொரணம் ரோசம் எதுவும், கிறிஸ்தவனுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. சூடு சொரணம் வெக்கம் மானம் சாப்பாட்டுல உப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாம தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கை இந்த பூமியில வாழ முடியும். அதனால எல்லாவற்றையும் நீங்க சகிக்கிற பிள்ளைகளாக, விட்டு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்து நீங்க வாசிங்கன்னா மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை நான் வாசிக்கலாம். இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனா தான் போறேன். நான் ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு பிரசங்கமாய் பின்னாட்கள்ல வரும். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை முடிச்சு கீழே வரும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்துல ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அநேகர் என்ன யாரோட பந்தி இருப்பாங்களா? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு. நீங்களும் நானும் யாரோட பந்தி இருக்க போறோம்? உட்காந்துட முடியுமா? அவ்வளவு பெரிய ஆளா நீங்களாம்? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோட போய் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நீங்க பெரிய ஆளா? கொஞ்சம் நம்மளோட பொசிஷன்ல பெரிய ஆளை தான் நம்ம உட்கார நம்மளே யோசிப்போம். நம்ம மேனேஜரா இருக்கட்டும், நம்ம டைரக்டரா இருக்கட்டும், பக்கத்துல போய் உட்கார்றதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு மீட்டிங் சிலப்ப அந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் போய் உட்காரும் போது பக்கத்துல பெரிய ஆள் உட்காருவான். நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இவன் பக்கத்துல உட்கார்றதா, அப்படி நம்ம அடுத்த சேர் போய் மாறி உட்காரலாமான்னு சொல்லி நம்ம அடுத்த சேருக்கு ஓடுற ஆளுங்க. நம்ம போய் யாரோட பந்தி இருக்க போறோம்? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு. நம்மளே எந்திரிச்சு போயிடுவாங்க. அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சா கூட எனக்கு இந்த இடம்லாம், நீங்கெல்லாம் பெரிய ஆளு,
உங்களோட நான் போய் பந்தி இருக்க முடியுமான்னு சொல்லி நம்மளே எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்போம். ஏன்னா அவங்க எல்லாம் தேவனுக்கென்று ஆபிரகாம் பார்த்தினா தன் தகப்பனையும் தன் தகப்பன் வீட்டை எல்லாவற்றையும் விட்டுட்டு அவன் தேவனுக்கென்று வந்தான். நம்ம எதெல்லாம் விட்டுருக்கோம்? தேவனுக்கென்று எதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வெளியே வந்திருக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய சுபாவத்தை நம்மளால விட முடியல. என்ன விட முடியல? நம்முடைய சுபாவத்தை இன்னும் விட முடியல. ஜென்ம சுபாவத்தை பிடித்து வைத்து கொண்டு இதன் நிமித்தம் நம்ம அநேகரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். விட வேண்டியதை விட்டாதான் அங்க அவங்களோட போய் நம்ம பந்தி இருக்க முடியும். ஆண்டவர் இவங்க தான் சொல்லல, ஆண்டவர் லிஸ்ட் போட்டு அநேகர் கிழக்குல மேற்குல வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு பந்தி இருப்பாங்கப்பா அப்படின்னு அதை நினைச்சு பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மாத்திரம் கிடையாது, அந்த லிஸ்ட்ல வருவாங்க. மோசே வருவாரு, தாவீது வருவாரு, அநேக எல்லா பரிசுத்தவான், வேதத்துல சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள், சொல்லப்படாத பரிசுத்தவான்கள், இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், இந்த பூமியில யாரெல்லாம் ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாஷ், ஈவன் யோவான் ஸ்நானன் முதற்கொண்டு எல்லாம் அங்க பந்தியில இருப்பாங்க. அவங்களோடு போய் நம்ம உட்காரணும். அவங்களோட போய் உட்காரன்னா இந்த பூமியில ஆபிரகாம் எப்படி எல்லாவற்றையும் விட்டு அவன் தேவனுக்கென்று வந்தானோ அதே போல நம்மளும் என்ன பண்ண வேண்டும்? எல்லாவற்றையும் விட்டு நாம் தேவனுக்கென்று வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஈசாக்க பாத்தீங்கன்னா தன்னை அந்த பலிபீடத்துல அர்ப்பணிச்ச, முழுவதுமாய் பலிபீடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. தான் வெட்டப்படுவதற்கு, பலியாய் வார்க்கப்பட்டு போகப்படுவதற்கு ஈசாக்கு தன்னை முழுவதுமாய் இந்த பலிபீடத்துல அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை அடுத்த ஃபவுண்டேஷன், அடுத்த பேஸ்மெண்ட் எதுனா அர்ப்பணிப்பு, சகிப்புத்தன்மை, அர்ப்பணிப்பு. ஏன்னா ஆண்டவர் நமக்காக அவர் அர்ப்பணிக்கிறவராக தன்னுடைய பரலோக ராஜ்யத்தை பிதாவுக்கு நிகராய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து இங்கே பூமிக்கு கடந்து வந்தார். இன்னைக்கு நமக்குள்ள அப்படியாப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருக்கா? ஈசாக்கு தன்னை முழுவதுமாய் பலிபீடத்துல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தன்னை அர்ப்பணிச்சாங்க. இந்த மாரி காரியம் இருந்தாதான் இந்த பூமியில இப்படியாப்பட்ட காரியம் நமக்குள்ள இருந்தா நம்ம ஆட்டோமேட்டிக்கா போய் என்ன பண்ணுவோம்? பந்தியில போய் உட்காருவோம். அடுத்து யாக்கோபை குறித்து நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து அநேக காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் டைம் பத்தாது. இதெல்லாம் என்ன ஒரு பைபிள் ஸ்டடி மாரி போகக்கூடிய டாபிக். அடுத்து நீங்க யாக்கோபை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபை குறித்து லாபான் நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவான். யாக்கோபை குறித்து அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவான். வாசிங்க 31 அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். இங்க லாபான் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சினால் நீ புறப்பட்டு போகிறதுனால் போகலாம். யாக்கோபுக்குள்ள என்ன ஒரு வாஞ்சை இருந்துச்சு? தன் தகப்பன் வீட்டை குறித்து அவனுக்குள்ள எப்பொழுதும் ஒரு வாஞ்சை. அதனாலதான் அங்க ஈசாக்குக்கு தெரியும், எங்க சுத்தினாலும் என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி. அதனாலதான் அவன் துணிஞ்சு அவன் புறஜாதி ஆகிய லாபான் வீட்டுக்கு அனுப்புறான். மாமன் வீட்டுக்கு என்ன பண்ண, அவன் புறஜாதி தேவனை அறியாத ஜனக்கூட்டங்கள் அங்க அனுப்ப. ஏன்னா இவனுக்குள்ள தகப்பன் வீட்டை குறித்து ஒரு வாஞ்சை இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த வாஞ்சையினால்தான் அவன் ஏசாவை போய் என்ன பண்ணா, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் இதை பார்த்த ஈசாக்கு இவனை எங்க வேணாலும் அனுப்பலாம், அவன் திரும்பி தகப்பன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான். இன்னைக்கு நமக்குள்ள அப்படியாப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கா? தகப்பன் வீட்டை குறித்து நம்ம ஒவ்வொரு நாள் நமக்குள்ள அந்த வாஞ்சை விருப்பம் அந்த நாட்கள்ல நமக்கு காணப்படுகிறதா? அந்த உண்மையிலேயே இந்த தகப்பன் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு விருப்பம் நமக்கு உண்டாய் இருக்கும் என்றால், அந்த ராஜ்யத்தை எப்படியாக நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், இந்த பூமியில நான் எதை இழந்தாலும் பரவாயில்லை, பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், எதையும் இழக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்னு சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க அவங்களோட பந்தி இருப்பீங்க. நீங்க ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோட
பந்தி இருப்பேன். அதனால இந்த தகப்பன், நம்மளுடைய பரம தகப்பன் வீட்டை குறித்து உங்களுக்குள்ள எப்பொழுதும் ஒரு வாஞ்சை காணப்பட வேண்டும். இன்னும் நீங்க 38 40 வரை உள்ள வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு கொள்ளுங்க. ஒரு மேய்ப்பனாய் இருந்து யாக்கோபு எப்படியெல்லாம் பாடுபட்டான் என்று சொல்லி அவன் அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ராத்திரி பகல் என்று சொல்லி அவன் கண் விழித்து தன் சரீரத்துல பலவீனங்கள் வந்த போதிலும் அந்த மந்தையை கண்ணும் கருத்துமாக காக்கிறவனாக அவன் காணப்பட்டான். அதனாலதான் அவன் என்ன பண்ணுகிறான், அங்கே அந்த பரலோக ராஜ்யத்துல அவன் பந்தி இருக்கும்போது நாமும் அப்படியாப்பட்ட பிள்ளைகளாக இருந்தோம் என்றால், பாடுகளை சகிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் அவர்களோடு நாம் என்ன பண்ண முடியும், பந்தி இருக்க முடியும். அடுத்து நீங்க வாசிங்கன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது, என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அவரோட கூட பாடுகளை சகித்தோம் என்றால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஆண்டவருக்காண்டி என்ன பாடு நீங்க சகிச்சிருக்கீங்க? இதுவரையும் ஆண்டவருக்காண்டி என்ன பாடு நீங்க சகிச்சிருக்கீங்க? ஏதாவது லிஸ்ட் போட முடியுமா? இந்த வாட் யூ டிட் ஃபார் ஜீசஸ், ஆண்டவருக்காண்டி என்னென்ன செஞ்சிருக்கீங்க? இது உங்களுக்கு ஹோம் ஒர்க். அடுத்த வாரம் என்ன பண்ணுங்க, எழுதிட்டு வாங்க. அடுத்த வாரம் நான் பிரசங்கம் இல்லை, அதனால நீங்க எல்லாம் எழுதுறது கூட நான் பிரசங்க டைம்ல எல்லாத்தையும் மார்க் போடுறேன். வாட் யூ டிட் ஃபார் ஜீசஸ், இந்த கேள்வி நமக்குள்ள, நம்ம பரலோக ராஜ்யத்துக்காக நாம் அவரோட கூட என்ன பாடுபட்டு இருக்கிறோம், இதுவரை என்ன பாடுபே. சிலருக்கெல்லாம் நான் ரெகுலரா ஆராதனைக்கு போயிட்டு வரங்கிறது ஒரு பெரிய ஒரு திருப்தியா இருக்கும். அதுவே அவங்களுக்கு பாடா கூட இருக்கு. காலையில எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ரெடியாகி இங்க இந்த மனுஷன் திட்ட 4 வார்த்தை திட்ட வாங்கி கேட்டுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு, இதுவே என்ன பண்ணா அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆயிரும். ஆராதனைக்கு நம்ம எபினேசருங்கிற ஒரு பிரதர் தான் சொல்லுவார், அடிக்கடி எங்களை பார்த்தா சொல்லுவாரு, நாங்க காலையில ஆராதனைக்கு வந்துட்டு போறதே எங்களுக்கு ஒரு பெரிய காரியமா இருக்கும் அப்படிங்குவாரு. நீங்களா இப்படிதான் ஓடுறீங்களோ அப்படின்னு சொல்லுவாரு நம்ம எபினேசர் தோகா தான். அதனால சிலருக்குள்ள அப்படியாப்பட்ட ஒரு திருப்தி, நான் ஆராதனைக்கு ரெகுலரா போயிட்டு வரேன், ஆராதனை ஒரு வெள்ளிக்கிழமையும் தவற விடுறது, பாக்கி நாள்ல தேடியும் காணாது இருப்பாய், பாக்கி நாள்ல தேடி கண்டுபிடிக்க முடியாது. வெள்ளிக்கிழமை விட்டா அடுத்த வெள்ளிக்கிழமை, இடையில எங்க போய் சுத்துறோம், எங்க என்ன பண்றோம்னு சொல்லி தெரியாது. ஆனால் நாம் தேவனுக்காக என்ன செய்தோம், ஆண்டவர் அதை கேட்பார், கண்டிப்பா கணக்கு கேட்பார். உங்கள்கிட்ட ஆண்டவர் கொடுத்த தாளந்து, உங்கள்கிட்ட ஆண்டவர் கொடுத்த கிருபை, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஐஸ்வர்யம், உங்களுக்கு ஆண்டவர் இந்த பூமியில ஆசீர்வதித்து கொடுத்த காலங்கள், இது நீ எனக்கு என்ன செய்தா என்று சொல்லி ஆண்டவர் அங்கே நம்ம இடத்துல கேட்பார். நீங்க என்ன பாடுபட்டிருக்கீங்க, ஆண்டவருக்காண்டி என்ன பாடுபட்டு இருக்கீங்க, ஆண்டவருக்காண்டி என்ன செய்திருக்கீங்க, நீ ஆத்தும ஆதாயம் பண்ணியிருக்கீங்களா, சபைகளை கட்டியிருக்கீங்களா, மிஷினரி ஊழியத்துக்கு கொடுத்துருக்கீங்களா, ஊழியத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா, இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். இதெல்லாம் லிஸ்ட் போட்டு கேட்பார், நீ என்னென்ன பண்ணுன. ஆத்தும ஆதாயம், உங்களோட கூட இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்கள ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு வர பிரயாசப்பட்டீங்களா, சபைகள் கட்டப்படும்படியாக ஏதாவது உன் காணிக்கை எடுத்து நீ அவங்க சபை கட்டப்பட கொடுத்தீங்களா, இல்ல மிஷினரி ஊழியத்தை தாங்கும்படியாக, வில்லேஜ் ஊழியத்தை, கிராமப்புற ஊழியத்தை தாங்கும்படியாக. இன்னைக்கெல்லாம் நம்ம பெரிய பெரிய ஊழியத்துக்கு அனுப்பினாதான் நமக்கு திருப்தி. அவங்க வேர்ல்டு ஃபேமஸா இருக்காங்க, அவங்க ஊழியத்துக்கு அதை காட்டிலும் ஒரு சின்ன மிஷினரி, ஒரு சின்ன கிராம ஊழியம் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அனுப்பி கொடுத்த அந்த ஊழியத்தை நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னும் உற்சாகமாய் அவங்க அந்த ஊழியத்தை செய்கிறவர்களாக இருப்பார்கள். அதனால அப்படியாப்பட்ட காரியங்கள், மிஷினரி ஊழியத்துக்காக நாம் கொடுக்கிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக, தேசங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக, நம்மளுடைய ஜெபத்துல முக்காவாசி நாம் மற்ற காரியங்களுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை குறித்து நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதுதாங்க ஆண்டவர் கூட நம்ம பாடுபடுகிறது. அப்போஸ்தலன் பவுல் அவன் லிஸ்ட் போட்டு சொல்லுவான்,
அவன் வாழ்க்கையில என்னென்ன பாடுகளை சகித்தேன் என்று சொல்லி அவன் லிஸ்ட போட்டு, இவ்வளவு பாடுகள் என் வாழ்க்கையில் இருந்த போது ஒன்னும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பண்ணாது, பிரிக்கவே பிரிக்காது. இந்த பாடுகள் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக அதிகமாக இன்னும் நாம் தேவன் அண்டையில் நாம் இன்னும் நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளை. இந்த பாடுகளை சகிக்க ஆரம்பிச்சிட்டோம் வச்சுங்களேன், அதுல ஒரு பலன் கிடைக்குங்க, அதுல ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். அந்த சந்தோஷம் இன்னும் கத்தருக்கென்ற எதையாக செஞ்சுட்டு இந்த பூமியின் ஓட்டத்தை முடிச்சுட்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும்னு சொல்லி நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் அப்படியாப்பட்ட எண்ணங்கள் வரும். அதனால அவரோட கூட நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் அவரோட கூட பாடுபடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் என்ன பாடுகள் ஆண்டவருக்காண்டி பட்டோம் என்று சொல்லி கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. இதுவரை ஒண்ணு இல்லையா, போனது போகட்டும். இனி உள்ள நாட்கள் ஆண்டவருக்காண்டி நாம் என்ன பண்ணலாம், என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லி யோசிங்க. அதன்படி நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தரோட கூட நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். நான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம எல்லாம் எப்படி இருக்க போகிறோம், தேசங்களை ஆளுகிறவர்களா. ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் நம்ம கையில கொடுத்த ஆளு, அவங்களெல்லாம் நீ மேய்ப்பா அப்படின்றார். அந்த அனுபவம் இந்த பூமியில நமக்கு இருக்க வேண்டும். அந்த காரியங்கள் இந்த பூமியில இருக்கும் போதுதான் நாம் அவரோட கூட ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக இருப்போம். அடுத்தது நீங்க வாசிங்க, அதோட நான் முடிக்கிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிங்க. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. ஒரு சில டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேற 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்துல ஒப்புவித்தீரோ, அவர்களை கொண்டு வேற 5 தாளந்துகளை சம்பாதித்தேன் என்பான். அப்படியே எஜமான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த ஊழியக்காரனை அவருடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க வைப்பார். எந்த மனுஷனை, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் நாம் காணப்படுகிறோம், எந்த அளவுக்கு தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை துணைக்கு நாம் உண்மையும் உத்தமமாய் காண, எல்லா இடத்திலும் இந்த உண்மையும் உத்தமமும் இருக்க வேண்டுங்க. நீங்க போற சபைக்கு உண்மை உத்தமமா இருக்க வேண்டும், உங்க வாழ்க்கை துணைக்கு உண்மை உத்தமமா இருக்க வேண்டும், நீங்க வேலை செய்கிற இடத்துக்கு உண்மை உத்தமமா இருக்க வேண்டும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளில் நீங்க உண்மை உத்தமமா இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்து, உங்களுக்கு கொடுத்த கிருபை, உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை வைத்து சிலவற்றையாக சம்பாதித்து அவருக்கு நாம் திருப்பி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதாவது ஆண்டவர் அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் அவன் ஒண்ணுமே இல்லாம அதை புதைத்து வைக்கும் போதுதான் ஆண்டவன் என்ன பண்ணுகிறான், அவன் மேல கோவப்பட அவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அக்கினியும் கந்தமும் எரிகிற நரகத்துல தள்ளுங்க என்று சொல்லி சொல்லுவார். அதனால இன்னைக்கு உண்மை உத்தமமாக எல்லா மோசையை குறித்து ஆண்டவர் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. இன்னைக்கு அந்த உண்மை உத்தமத்தையும் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற, எல்லாரிடத்திலும் எல்லா காரியத்திலும் உண்மை உத்தமம், ஒளிவு மறைவு. ஏதேன் தோட்ட வாழ்க்கை என்பது ஒளிவு மறைவு அற்ற ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும், சபையிலும் இருக்க வேண்டும், குடும்பத்திலும் இருக்க வேண்டும். எல்லா பகுதியிலும் ஒளிவு மறைவு அற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த உண்மை உத்தமல ஊழியக்காரன் தான் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஏன்னா அங்க ஒளிவு மறைவு அற்ற ஒரு வாழ்க்கை தான். பரலோக ராஜ்யத்துல எதுவும் மறைவே கிடையவே கிடையாது. ஒரே அந்த நகரம், ஒரே மதில் தான், எல்லாம் ஓப்பன் தான், டோரு கிடையாது, இடையில பார்ட்டிஷன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவர்தான் தேவனுடைய ஆலயமாய் அங்கே இருந்து கொண்டிருப்பார். அதனால தயவு செய்து இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தம் ஆக வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, வரக்கூடிய நாட்கள் நாம் அதை குறித்து நாம் தியானிக்கலாம். அதனால இந்த பூமியில இருக்கிற நாட்கள் நீங்க ஆயத்தம் ஆகும்படியாக, பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தம் ஆகும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒரு நாளும் மறந்து விடாதீங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம்.